வார்த்தை தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை நீங்க கரெக்டா பிடிச்சாதான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அப்ப நித்திய ஜீவனுக்கு போற வழி என்னன்னா, நீங்க எளிமையா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நீங்க தியானிக்கணும், அனுதினமும் படிக்கணும், அனுதினமும் கேட்கணும், ஆண்டவர் சொல்லுகிற வழிகளை கடைபிடிக்கணும். அதுதான் உங்களை எங்க கூட்டிட்டு போகும். நீங்க வார்த்தையை கேட்காம இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின மாதிரி மாம்ச இச்சையில விழுந்தவர்கள் அவர்களை காணான சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. இந்த வாழ்க்கை பயணத்துல நீங்க போயிட்டு இருக்கிற நாட்கள் ரொம்ப கடுமையானது. நிறைய நேரங்களில் இச்சிச்சு அதுல நம்ம விழுந்துருவோம், நிறைய நேரங்களில் திசை மாறி போயிடுவோம், நிறைய நேரம் நம்ம பாதைகள் மாறிடும். அப்படி ஒருவேளை நீ அந்த பாதையை மாற்றிட்டா நமக்கு என்ன இல்லை? நித்திய ஜீவன் கிடையாது. அந்த வார்த்தை தான் உங்களை சுத்தப்படுத்தும், வார்த்தை தான் உங்களை மாற்றும். நீங்க புதுப்பிக்கப்படணும், அன்னன்னைக்கு வார்த்தை கேட்கணும். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதா. அப்ப தினந்தோறும் பைபிள் படிங்க, தினந்தோறும் வசனத்தை கேளுங்க, தினந்தோறும் பாடுங்க. அவரை துதிக்கிற துதி எப்போதும் எப்படி இருக்கணும்? வாயில இருந்துகிட்டே இருக்கணும்.